பாருங்க, இவ்வளவு பெரிய கட்சி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அண்ணாமலை 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 அண்ணாமலைன்னு 1977 வந்தாங்க, 73 ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாம் கேட்டா 50 வருஷம் அரசியல், 60 வருஷம் அரசியல் இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. காலையிலிருந்து இரவு வரை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. மதுரையில் ஒரு குரூப்பு, கோயம்புத்தூர் ஒரு குரூப்பு, சென்னையில் ஒரு குரூப்பு. ஏங்கன்னா அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தாங்க ஆகுது. இவங்கெல்லாம் 5 முறை அமைச்சர், 7 முறை எம்எல்ஏ, 10 முறை இப்படி அப்படின்னு சொன்னவங்க எதற்காக அண்ணாமலை புராணம் காலையிலிருந்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க என்று தெரியவில்லை. அதனால் நீங்க தான் கேட்கணும், ஏனே அண்ணாமலை புராணமா பாடுறீங்க? இந்த அண்ணாமலையை பத்தி பேசுற நேரத்துக்கு பதிலா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பேசினா அந்த பங்காளி கட்சி நிச்சயமாக உருப்படும். தமிழகத்துல இளைஞர் நலத்துறைன்னு ஒரு அமைச்சங்க இருக்கு, அமைச்சர் இருக்காரு. ஆனா 83% இளைஞர்கள் வந்து 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் வரைக்கும் ஏதோ ஒரு மதுவுக்கு அடிமையாகி தங்களை வாழ்வை சீரழிச்சிட்டாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த நிலையில வந்து மதுக்கடையில மூடாம மதுவால் சீரடைய இளைஞர்களை வீட்டாம அப்படி ஒரு துறை செயல்படுறதை பத்தி உங்க கருத்து? அருமையான கேள்வி அண்ணா. அண்ணா நீங்க கேள்வி நல்லா கேட்டீங்க, ஆனா தப்பான கேள்வி தப்பான ஆள்கிட்ட கேட்டீங்க. இளைஞர் நலன்துறை இருப்பது உதயநிதி ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணவோ தவிர இளைஞர்கள் நலனை பாதுகாக்க இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அவருக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கலாம், எப்படி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் என்பதற்காக ஒரு துறை ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த துறையினுடைய நோக்கம் தமிழகத்தினுடைய இளைஞர்களை பாதுகாப்பது நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு பண்றீங்க. அதனால் இவர்கள் இளைஞர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. இவங்களே மதுக்கடை நடத்துவாங்க, இவங்களே இளைஞர்களை போய் சாராயம் குடின்னு ஊக்குவிப்பாங்க, இவர்களே கலெக்டராட்ட ஒரு கலெக்டரையும் மாசம் வெள்ளிக்கிழமை மீட்டிங் போட்டு ஆஃப் டேக் அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க. எப்படி இளைஞர்களுடைய முன்னேற்றம் இருக்கும்? அதனால் இளைஞர் நலன் துணை என்பது செயல்படாத, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு துறை மட்டும்தானோ தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் நலனுக்காக இருக்கக்கூடிய துறை இல்லைங்க. நாடாளுமன்ற தேர்தல எந்த திட்டம், அதாவது மத்திய அரசால மக்களுக்கு பயன்பெற்ற 100% பயன்பெற்ற எந்த திட்டத்தை பேஸ் பண்ணி நீங்க ஓட்டு சேகரிக்கிறீங்க? அண்ணன் 295 வாக்குறுதி கொடுத்துருக்கோங்க. 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி, பாரதிய ஜனதா கட்சி 2019 பாராளுமன்ற தேர்தல் 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கோம், 295 நிறைவேற்றிருக்கோம். நாங்கள் பேசுகிற சிலவற்றை கேட்டீங்க. மீனவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஏழை மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், வீடு கட்டுறதுலேருந்து கழிப்பறையிலிருந்து ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன திட்டம், நீங்கள் தொழிலதிபராக இருக்கிறீங்க, ஒரு சிறு தொழிலதிபராக இருக்கிறீங்கன்னா முத்ரா கடன் திட்டம் எப்படி, தமிழகத்திற்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு, இதை தாண்டி உள்கட்டமைப்பு, சாலை வசதியாக இருக்கட்டும், விமான நிலையமாக இருக்கலாம், துறைமுகமாக இருக்கலாம். ஸோ எல்லா விதத்திலும் ஒரு கம்ப்ளீட் கவர்மெண்ட் 360 டிகிரி எல்லா மக்களுக்கும் என்ன தேவையோ ஒரு அரசு கொடுத்துருக்கு. பாதுகாப்பாக இருக்கலாம், வெளியுறவுத்துறையாக இருக்கலாம், இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மரியாதையாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம். எல்லாவற்றையும் 360 டிகிரி நம்முடைய ஆட்சி 10 ஆண்டுகளில் செஞ்சுருக்கோங்கண்ணா. அதைத்தான் ஒரு யாத்திரையில் ஒரு இடத்துலையும் நம்ம புள்ளி விவரத்தோடு அந்த தொகுதிக்கு என்ன, அந்த மாவட்டத்திற்கு என்ன, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு என்ன பண்ணியிருக்கோம், எத்தனை லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது, எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வரோம். இட்ஸ் எ கம்ப்ளீட் கவர்மெண்ட், இட்ஸ் எ ஹோலிஸ்டிக் கவர்மெண்ட். அதை தாண்டி நம்முடைய அரசுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்முடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பெருமை. அது எண்மண் எண்மக்கள் யாத்திரை பேசிக்கிட்டே வரோம். தமிழ் மொழிக்கு, கலாச்சாரத்திற்கு உலகம் முழுவதும் கிடைத்திருக்கக்கூடிய அங்கீகாரம். இன்னைக்கு ஒரு தமிழனுக்கு MS சுவாமிநாதன் ஐயாவுக்கு பாரத் ரத்னா. ஆனால் நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை ஒரு கம்ப்ளீட் கவர்மெண்ட் அண்ணா, 360 டிகிரியில எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் நல்லாட்சியை கொடுத்திருக்கிறது.